ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பூனைங்களோட ஹீட் சைக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹீட் சைக்கிள்னா என்ன, அந்த டைமில் பூனைங்க எப்படிலாம் நடந்துப்பாங்க, நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூனைங்களோட ஹீட் சைக்கிள் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீட் சைக்கிள் அப்படின்னா என்னன்னா, மனுஷங்க எப்படி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்களுடைய பருவ வயதை அடைவாங்களோ அதே மாதிரி பூனைங்க தங்களுடைய இனப்பெருக்கத்துக்காக ரெடி ஆகிறது தான் ஹீட் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. பூனைங்க பிறந்து 6 மாசம் முடிஞ்சு 7வது மாசம் தொடக்கத்திலேயே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹீட் ஸ்டார்ட் ஆயிடும். ஆண் பூனையோ பெண் பூனையோ அவங்களுடைய ஹீட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத அவங்களுடைய பிஹேவியரை வச்சு நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி அவங்களுக்கு ஹீட் வந்ததுக்கு அப்புறமா எந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்கங்கிறத நான் சொல்றேன். பெண் பூனைகளுக்கு ஹீட் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு பெருசா பிஹேவியர் சேஞ்ச் இருக்காது. சோர்வா இருப்பாங்க, நம்மள சுத்தி சுத்தி வருவாங்க, நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்க, பாக்குற பொருள் எல்லாம் ஒராசி இருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு இருக்கும். அடுத்த 3 நாள் ரொம்ப வித்தியாசமா நடந்துப்பாங்க. தரையில அளவுக்கு அதிகமா உருளுவாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி அப்படி அவங்க உருண்டு பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி தரையில உருளுவாங்க, பொருளுவாங்க. நமக்கு பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்கும். அடுத்தது ரொம்ப அதிகமா சத்தம் போடுவாங்க. ராத்திரியெல்லாம் தூங்காம இங்கேயும் அங்கேயும் நடந்து சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. பர்ஷியன் கேட்டா இருந்தாங்கன்னா நார்மலாவே அவங்க போற சத்தம் நமக்கு கேட்கவே கேட்காது. ஆனா ஹீட் டைம்ல பயங்கரமா சத்தம் இருக்கும். அது நார்மல் மியா சவுண்ட் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டான சவுண்டா இருக்கும். இதையே நம்ம வீட்டில் வளர்க்குற நாட்டு பூனைங்க கொஞ்சம் சத்தம் போட்டா கூட, ஆனா ஹீட் டைம்ல போடுற சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கதவு பக்கத்துல நின்று சத்தம் போடுவாங்க, ஜன்னல் பக்கத்துல நின்று சத்தம் போடுவாங்க. அப்படி வெளியே போயிட்டா கூட அங்கேயும் சத்தம் அதிகமா இருக்கும். அவங்களுடைய ஆண் பூனைய அவங்க கூப்பிடுறதுக்காக இந்த மாதிரி சத்தம் போடுவாங்க. ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு தெரியல. பார்க்குறதுக்கே கொஞ்சம் பாவமாக இருக்கும். அவங்க தரையில் உருள்றது, அப்புறமா பின்பக்கத்தை மட்டும் லைட்டாக தூக்கி வாக் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். நம்ம தடவி கொடுத்துட்டே இருக்கலாம். அது வலிக்குமா இல்லை அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க, நான் பார்த்துருக்கேன். என்னோட பூனை ஹீட் டைமில் கஷ்டப்படுறது நான் பார்த்துருக்கேன். ஹீட்டு முடிகிற வரைக்கும் பூனைங்க சரியாவே சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. ராத்திரியெல்லாம் சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. பார்க்க ரொம்ப பாவமாகவே இருக்கும். இந்த ஹீட் டைமில் அவங்களுக்கு ப்ராப்பர் மீட்டிங் நடந்ததுன்னா 90% அவங்க கர்ப்பமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மீட்டிங் நடக்கலைன்னா இந்த ஹீட் ப்ராசஸ் 3 வாரத்துக்கு ஒருக்க திரும்ப வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம மீட்டிங் நடந்து கர்ப்பமான பிறகு உங்களுக்கு அந்த ஹீட்டிங் குறைஞ்சிரும். ஆனால் குட்டி போட்டு மறுபடியும் ஒரு மாசத்துலேயே மறுபடியும் இந்த ஹீட் சைக்கிள் திரும்ப ஆரம்பிச்சிரும். பூனைங்களோட கர்ப்ப காலத்தை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஐகார்டில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. பெண் பூனைகளுக்கு 6-7 மாசத்துல ஹீட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆனா கூட நம்ம 1.25 வயசுக்கு அப்புறம் தான் மேட் பண்ண வைக்கணும். அப்பதான் ஆரோக்கியமான குட்டிகள் பிறக்கும். தாய் பூனைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ அது வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு ஹீட்டுக்கும் நாம தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அவங்க வழியில இருக்கும்போது நாம அவங்கள அன்பா பார்த்துக்கணும், அவங்களுக்கு தடவி கொடுக்கணும். என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அவங்க ஹீட்ல கஷ்டப்படுறப்ப அவங்கள படுக்க வச்சு நம்ம தடவி கொடுக்கணும். தடவி கொடுத்துட்டு இந்த வால் பக்கத்தில் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹீட்டில் இருக்கிற பெயின்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்ததாக அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்காக அவங்க கூட நம்ம விளையாடலாம். நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடும் போது அவங்க கொஞ்சம் டைவர்ட் ஆவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஃபுட்டும் சாப்பிடுவாங்க. பெண் பூனைகளோட இந்த மாதிரி பிஹேவியரை வச்சு அவங்க ஹீட்ல இருக்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஆண் பூனைங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய சேனல்ல பூனைகளை பத்தின எல்லா தகவலையும் ஒன்னா கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன தகவல் வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பெண் பூனைகள் போலவே ஆண் பூனைகளும் அவங்க பிறந்து 6 மாசத்துக்கு அப்புறத்துல இருந்தே இனப்பெருக்கத்துக்கு தயாராயிடுவாங்க. ஆண் பூனைங்களுக்கு பெண் பூனைகள் மாதிரி ஹீட் டைம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா அவங்களும் இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆயிட்டா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆண் பூனைங்களுக்கு மேட்டிங் ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பெண் பூனைக்கு ஹீட் இருந்தா அந்த ஸ்மெல் வச்சே இவங்களால உணர முடியும். அந்த மாதிரி நேரங்கள்ல தான் இவங்க மேட்டிங்கான பிஹேவியரை வெளிப்படுத்துவாங்க. பயங்கரமா சத்தம் போட்டு வீட்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியாது, அவங்க இருக்கவும் மாட்டாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னா, அங்கங்க யூரின் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அங்கங்க யூரின் ஸ்ப்ரே பண்ணி அவங்களுடைய எல்லையை மார்க் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு யூரின் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சோடனே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அவங்க இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறத.
ஆண் பூனைகளுக்கு மேட்டிங் சிம்டம்ஸ் நீங்கள் பார்த்த உடனே அவங்கள மேட்டிங் பண்ண அலோவ் பண்ணலாம். இந்த சிம்டம்ஸ் வந்து வருஷம் ஃபுல்லாக இருக்கும். சீசன் டைம், அதாவது ஸ்ப்ரிங் சீசனில், சம்மர் சீசனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து உங்கள் கேட்டுக்கு வந்து நீங்கள் நியூட்டர், அதாவது குடும்ப கட்டுப்பாடு நீங்கள் பண்ணிடலாம். ஆண் பூனையோ பெண் பூனையோ உங்களுக்கு குட்டிங்க எதுவும் வேண்டாம், அவங்கள ஃப்ரீயாக விட்டுறலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நியூட்டர், அதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, உங்களுக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது, நீங்களும் ஃப்ரீயாக இருக்கலாம். அவ்வளோதாங்க, பூனையோட ஹீட் சைக்கிள் பற்றி ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ, டேக் கேர்.